ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்ச போது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அப்போது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே நான் நினச்சேன், எல்லாரும் என்னை உற்சாகப்படுத்துவாங்க. ஆனால் எல்லாம் தலைகளாக நடந்தது. நிந்தைகள், சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததா, அவமானங்கள் வந்தது. நான் ரொம்ப சென்சிட்டிவ். யாராவது பேசினா என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னேன், எனக்கு வேண்டாம் இந்த ஊழியமே, என்னை விட்டுருங்க, நான் போகிறேன் ஆண்டவரே, ஏதாவது வேலை பார்க்குறேன், உம்மை விட மாட்டேன், நீர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறேன், என்னை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க தாறுமாறா, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு இருந்தேன். நடுராத்திரி இருக்கும், இயேசு பிரசன்னமானார். அப்போ ஆண்டவர் உன்னை பற்றி பேசுகிற ஆளை பாரு, நான் என்ன பண்ணுறேன் பாரு, உனக்காக யுத்தம் பண்ணுறேன் பாரு அப்படிலாம் சொல்லுவார்னு பார்த்தேன். நான் அப்படி சொல்லலை. ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் பிதாவுக்கு விருப்பமானதை மட்டுமே இந்த உலகத்தில் நிறைவேற்றினேன். என்னையே மென்டல்னு சொன்னாங்க, பிசாசு பிடித்தோன்னு சொன்னாங்க, அதுக்கு மத்தியில் தான் நான் ஊழியம் செய்தேன். என்னையே அப்படி சொன்னாங்கன்னா நீ என்னை விட பெரிய ஆளா, என்னை பின்பற்றணுமான சிலுவை சுமக்கணும்.